பல ஆண்டுகளாக அணிந்து கொண்டிருக்கிறோம். அதை பராமரிப்பது எப்படி, அதை நல்லபடியாக வைத்துக்கொள்வது எப்படி என்று கேட்கும் பொழுது, ருத்ராட்சத்தை தண்ணீரிலோ பாலிலோ நெய்யிலோ தேனிலோ தயிரிலோ சந்தனத்திலோ எதிலையுமே ருத்ராட்சத்தை ஊற வைக்கக்கூடாது. ஏனென்றால் ருத்ராட்சம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எல்லோருக்கும் தெரிந்த உண்மை, அது ஒரு வுட், மரத்திலிருந்து கிடக்கும் ஒரு விதை. ஆகையால் அது தண்ணீர் பட்டாலும் பால் பட்டாலும் தேன் பட்டாலும் நெய் பட்டாலும் கெட்டுவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக. இரண்டாவதாக, அதில் ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பித்துவிடும். பாலில் ருத்ராட்சத்தை ஊற போட்டு எடுக்கும் பொழுது அதை உடனடியாக நாம் சுத்தம் செய்வதில்லை. அப்படியே அணிந்து கொண்டால் அந்த பாலில் ஏற்படும் அந்த ஒரு துர்வாசனை, கெட்ட வாசனை வரும். அது நமக்கு ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அந்த கெட்ட வாசனையுடன் அணிவது நல்லதா யோசித்து பாருங்கள். இதேபோல் எந்த எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் எது அதனுடன் சேர்ந்தாலும் அதற்கு கெடுதல் தான் கிடைக்கும். ஆகையால் ருத்ராட்சத்தை அப்படியே அணிந்து கொள்ளலாம். எதுவும் ஒரு இரவில் கழட்டி சுவாமியிடம் வைக்க வேண்டும், மறுபடி காலையில் எழுந்து போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு 6 மாதம் கழிந்த பின்பு ஒரு 6 மாதம் வைத்துக்கொள்ளுங்கள். சாதாரண தண்ணீரில், சற்று வெதுவெதுப்பான தண்ணீரில், அதாவது குடிக்கக்கூடிய சூடு உள்ள தண்ணீரில் சிறிது நேரம், ஒரு 15 நிமிடமோ அரை மணி நேரமோ அதில் ஊற போடலாம். அதன் பிறகு எடுத்து சாஃப்ட் ப்ரஷ் என்று சொல்வார்கள், கொஞ்சம் அதனுடைய கடினமான பிரிசில்ஸ் இல்லாமல் சாஃப்டான ப்ரஷ்ஷாக எடுத்து அதை ஒவ்வொரு ருத்ராட்சமாக அப்படியே துடைத்து க்ளீன் பண்ணிக்கொண்டே வந்தால் அதில் ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கும் சில அழுக்குகள் தானாக வெளியே வந்துவிடும். அதன் பிறகு மறுபடியும் அதை தண்ணீரில் ஒரு தரம் ஊற வைத்து எடுத்து விட்டால் அது சுத்தமாக, இரண்டாவது முறையும் ப்ரஷ் பண்ணும்பொழுது சுத்தமாக சரியாகிவிடும். அதன் பிறகு அதை அப்படியே ஃபேன் காற்றில் தான் காய வைக்க வேண்டுமே, வீட்டிற்குள் நிழலில் தான் காய வைக்க வேண்டுமே வழிய வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயிலில் ருத்ராட்சத்தை ஈரத்துடன் காய வைக்கும் பொழுது அது வெடிப்புகள் வருவதற்கு வகைகள் உள்ளன, வாய்ப்புகள் உள்ளன. ஆகையால் வெயிலில் அதை காய வைக்கக்கூடாது. வீட்டிற்குள்ளேயே அதை ஒரு நாள் முழுவதும் சும்மா ஒரு ஆணியில் மாட்டி வைத்தால் போதும், தானாக காய்ந்துவிடும், அதனுடைய இயற்கை நிறம் வந்துவிடும். அதன் பிறகு தேங்காய் எண்ணெயில் அதே ப்ரஷ்ஷை ஜஸ்ட் ஒரு டிப், ஒரு 2-3 ட்ராப் இருந்தால் போதும். அதை தொட்டு அப்படியே மெதுவாக அந்த ருத்ராட்சத்தின் மீது தடவி வைத்துவிட்டு மறுபடியும் அதை காய வைக்க வேண்டும். அளவிட்டு ட்ரை. மறுபடி ஃபுல்லாக அந்த எண்ணெயை அந்த ருத்ராட்சம் அப்படி உறிந்து கொள்ளும். அதன் பிறகு அது ஒரு சிறிதளவு பளபளப்பு ஏற்படும், புது ருத்ராட்சம் போல இருக்கும். இதை அப்படியே நாம் அணிந்து கொள்ளலாம், தானாக அவை சரியாகிவிடும். ருத்ராட்ச மாலைகளை ஓட்டையின் வழி, அந்த ருத்ராட்ச துவாரத்தின் வழியாக நேரடியாக கயிறை உள்ளே செலுத்தி அணிவது சரி கிடையாது, அது தவறு. அந்த ருத்ராட்சத்தை ஏதாவது ஒரு மெட்டல், காப்பரோ அலுமினியமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ வெள்ளியோ தங்கமோ, அவரவர்கள் வசதிக்கு தகுந்தாற் போல அதன் உள்ளே ஒரு கம்பியை செலுத்தி 2 பக்கம் காதுகளை வைத்து அதில் வேண்டுமானால் நாம் கயிறை கட்டி கொள்ளலாமே ஒழிய ருத்ராட்சத்தின் ஓட்டைக்கு உள்ளே நேரடியாக கயிறை மட்டும், கயிறும் ருத்ராட்சமும் சேர்ந்த ருத்ராட்சம் எந்த விதமான பலனையும் தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து கயிறோடு, வெறும் கயிறோடு அணிந்திருப்பவர்கள் உடனே அதை ஒரு ஆச்சாரியிடம் கொடுத்து, ஒரு காப்பர் கம்பி போட்டால் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போட்டு தருவார்கள். அதை போட்டுக்கொண்டு அந்த வெளியே இருக்கும் 2 காதுகளில் நீங்கள் கயிறை போட்டு கட்டிக்கொள்ளலாம். இது ருத்ராட்சத்தை இப்படி பராமரித்தாலே போதுமானது. வேறு எந்த பராமரிப்பும் ருத்ராட்சத்திற்கு தேவையில்லை.